கும்பராசி, மீனராசி, மேஷராசி இவர்கள் 7.5 சனி உள்ளவர்கள். இந்த 7.5 வருஷம் தாக்கம் உள்ளவர்கள். இங்கே வந்து தரிசனம் பண்ணினாலோ பரிகார ஹோமத்திலோ லட்சார்ச்சனையிலோ கலந்து கொண்டு இந்த 7.5 சனியை மிகவும் வாக்கிய சனியாக, பொங்கு சனியாக அனுபவிக்கலாம். அடுத்தது சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனியும், தனுர் ராசிக்கு அர்த்தாஷ்டமச்சனியும் நடைபெறுகிறது. இவர்களும் இங்கு வந்து தரிசனம் செய்து பரிகார ஹோமத்தில் லட்சார்ச்சனையில் கலந்து கொண்டால் மிகவும் சந்தோஷமாக வாழ சனி பகவான் அருள் பாலிப்பார். ஓம் வாகர்த்தா விவசம்ருத்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதா பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. இந்த ஊரில் சுவாமி பேர் வந்து அக்னிபுரீஸ்வரர், அம்பாள் பேர் வந்து மிருதுபாத நாயகி. கொல்லிக்காடார் பஞ்சுனும் மெல்லடியால், நெருப்பும் பஞ்சு ஒன்றா இருக்கிறதா வரலாறு. சூரிய பகவான் கல்யாணமாய் சூரிய பகவானோட வெப்பத்தை உஷாதேவியால் தாங்க முடியல, சாயாதேவியை மறுமணம் பண்ணி வைக்கிறார். அவளாலையும் தாங்க முடியல, இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணதா வரலாறு. உஷாதேவிக்கு யமனும் சாயாதேவிக்கு சனி பகவானும் பிறக்கிறார். யமனுக்கு அழிக்கக்கூடிய தொழில் தர்மராஜன்கிற பட்டம், சனி பகவானுக்கு புண்ணியமான தொழில். ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு இந்த ஜென்மத்தில் தண்டனை கொடுத்து பாவத்தை போக்கிறார். சுத்த மனுஷனா புண்ணியவனா இருக்கான். இருந்தாலும் தண்டனை மட்டுமே கொடுக்கறதுனால வியாதிங்கிறா, தோஷங்கிறா. அது பொறுக்காம சனி பகவான் இந்த ஊரில் வந்து சிவபூஜை பண்ணி, நான் தனதான்யாதிபதியாக இருக்கணும், குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கணும், ஆயுளுக்கு அதிபதியாக இருக்கணும்னு சொல்லி சிவபூஜை பண்ணி வர வாங்கிட்டு சிவாலயங்களில் மகாலட்சுமி இருக்கக்கூடிய சக்தி ஸ்தானத்தில் 2வது அவதாரம் கையில் ஏற்கலப்ப, காகம், அபயகஸ்தம், ஊருகஸ்தத்தோட அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தரிசனம் பண்ணா கோலது தீர்த்திற்கும் கொல்லிக்காடரே. கிரக ரீதியா ஜாதக ரீதியா தோஷங்கள் இருந்தால் துடைக்கிறார். சாதாரணமாக தரிசனம் பண்ணா ஓங்கு புகழ் கொல்லிக்காடரே, புகழ் ஓங்கிறதா வரலாறு. இந்த ஊரில் சனி பகவான் தனதான்யாதிபதி, குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுளுக்கு அதிபதி. 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியாக இருக்கார். இந்த ஊரில் தசரதர் தரிசனம் பண்ணி பாவ விமோச்சனம் கிடைச்சதுனால கோவிலை சுற்றி 108 ஏக்கர் ராஜமானியம் கொடுத்தாதான் வரலாறு. பிற்காலத்தில் 1ஆம் குலோத்துங்கன் சோழர் காலத்தில் செங்கல் கோவிலை கருங்கல் கோவிலாக மாற்றினதா வரலாறு. சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. சம்பந்தர் பாடலில் சுவாமியை சொல்லும்போது சொல்லுவார், மத்தமும் மன்னியும் மலிந்த சென்னிமேல் கொத்தலர் கொன்றையர் கொல்லிக்காடரேம்பர். மத்தம் ஊமத்தம்பூ நம்ம எந்த ஒரு பூஜைக்கும் எதுக்குமே சேர்த்துக்கிறது கிடையாது. இந்த ஊரில் சிறப்பாக சொல்கிறார். ஏன்னு கேட்டால் கைலாயத்தில் சுவாமி அம்பாள் நடனத்தை தேவர்கள், ரிஷிகள் எல்லாருமே பார்க்குறா. பிரதோஷ காலத்தில் சுவாமி அம்பாள் ஆடுறா. பிரம்மா தாளஞ்ச வேணும் கலையதி மகவா மத்தளம் சக்கரபாணிகி. ஒருத்தர் அவங்களுடைய வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது சுவாமி அம்பாள் நிசப்தமாக ஆடுறாளாம். அப்போ இந்த பேய் பிசாசுகள் பூதகணங்கள் பார்க்க போகிறதாம். தேவ கணங்களாலையும் மங்கள ஓசையாலையும் அடித்து விரட்டப்பட்டுறாலாம். அதுகளுக்கு இந்த சுவாமி அம்பாள் நடனத்தை பார்க்கணுங்கும் பொழுது இந்த ஊரில் வந்து உட்கார்ந்து சிவபூஜை பண்ணி கேட்கும்பொழுது சுவாமி மனமிறங்கி ஆடுறாராம். அப்போ பேய் பிசாசுகளும் சேர்ந்து ஆடுறதான் பெரிய நடனமாக. பேய்களோடு ஆடினார் மாநடனம்பர் சம்பந்தர். பேய்களோட பெரிய நடனமாக ஆடுறாராம் சுவாமி. அப்போ வந்து பேய் பிசாசுகள் சத்தியவாக்கு கொடுக்குறது. இங்கே வந்து தரிசனம் பண்ணினால் அதுகளால் ஏற்படக்கூடிய இடையூறுகள், தொந்தரவுகள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு விருப்பமான ஊமத்தம்புவை பகவான் ஏற்றுக்கிறார் இங்கே. அதனால் இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் இந்த பில்லு, சூன்யம், கிரகதோஷம், சித்த பிரம்ம, செய்வன இதெல்லாம் இருக்காதும்பா. அடுத்தது வன்னி மரம். பொதுவாகவே குபேர பூஜைக்கு அருகதியான பத்திரம் வன்னி பத்திரம். குபேர சம்பத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பகவான். குபேர சம்பத்து லட்சுமி கடாட்சம் ரெண்டு விதமாக சொல்லுவாள். லட்சுமி கடாட்சங்கிறது கூடும் குறையும், நிரந்தரம் கிடையாது. குபேர சம்பத்துங்கிறது 7 தலைமுறைக்கு நிரந்தரமாக நீடிக்கக்கூடிய செல்வங்கள், புகழ், இது எல்லாமே குபேர சம்பத்து. அதை அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு பகவான். அதுக்கு உகந்த பத்திரம் வன்னி பத்திரம். அதுதான் இந்த ஊரில் பிரதான ஸ்தல விருட்சம். அடுத்தது கொன்னப்பூ. மாப்பிள்ளை கொன்ன சரக்கொன்னம்பா. பிஞ்சு பூ காயலையெல்லாம் ஒரே கொத்தில் இருக்கும். சுவாமி நெருப்பு, அம்பாள் பஞ்சு. இவா எப்படி ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்காளோ அதேமாரி இந்த ஊரில் வந்து தரிசனம் பண்ணால் குடும்பத்தில், ஸ்தாபனத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்பாங்கிறது வரலாறு. அடுத்த பாடலில் சொல்லுவார், தேடினார் அயன்முடி மாடும் சேவடி, நாடினார் அவரென்று நணுகு கிற்றிலர், பாடினார் பரிவோடு பக்தர் சித்தமும் கூடினார்கரல் செய்வர் கொல்லிக்காடரேங்கிறார். பிரம்மா விஷ்ணு பாதத்தையும் தலையும் பார்க்க போகிறா, கிடைக்கல. அதுமாரி ராவணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிவபூஜை பண்ணி சுவாமி தரிசனம் கிடைக்கிறது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், பரிவோட பக்தி சித்தியோட வந்து தரிசனம் பண்ணாலே அருள் பாலிச்சிடுவாருங்கிறார். ஏன்னா அந்த பிரம்மா விஷம் ஆணவத்தினால சுவாமி காட்சி கொடுக்கல.
அதனால இந்த ஊர்ல ஆணவம் இல்லாமல் ரொம்ப பணிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணா அருள் பாலிச்சிருவார் அப்படின்னு சம்பந்தர் சொல்றார். அதே ஆகமத்துல பாத்தீங்கன்னா பச்சிமாபிமுகம் அக்னீஸ்வரம் சர்ப்பாகார சமன்விதம் சகர் தரிசன மாத்திரேனா கோடியக்கிய பலம் லபியதுங்கிறார். மேற்கு முகமா இருக்கார் அக்னீஸ்வரர், பாம்ப சரிசமா மாலையா போட்டுக்கிறாரா. ஒரு செகண்ட்ல இன்னும் துல்லியமா தரிசனம் பண்ணாலே கோடி யாகம் பண்ண பலன் அப்படின்னு ஆகமத்துல சொல்றார். சம்பந்தர் சொல்றார் எதுவும் தேவையில்லை, பரிவோட பக்தி சித்தியோட தரிசனம் பண்ணா அருள் பாலிச்சிருவாருங்கிறார். அது மாதிரி இந்த ஊர்ல பிரம்மா, விஷ்ணு, ராவணன், ஹரிச்சந்திரன், தாருகாவன ரிஷிகள், சூரிய பகவான், உஷா தேவி, சாயா தேவி எல்லாருமே சிவபூஜை பண்ணி பேரு பெற்றிருக்கான். குறிப்பா அஷ்ட திக்பாலகர்கள் அக்னிங்கிற திக்குக்கு இந்த ஊர்ல பதவி கொடுத்ததா வரலாறு. சனி பகவான் சிவபூஜை பண்ணி 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியா இருக்கார். இந்த ஊர்ல ஸ்தலபிருஷம் வன்னி மரம், அக்னி மரம். அதுமாதிரி தீர்த்தம் அக்னி தீர்த்தம், பிற்பாடு சனி தீர்த்தம். சுவாமி அனுகிரக மூர்த்தி, சனி பகவான் 2வது அவதாரம் பொங்கு சனி அனுகிரக மூர்த்தியா இருக்கார். அதான் சிறப்பு. பொதுவா சனி பகவான் சனிக்கிழமை விசேஷம் இருந்தாலும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். அது மாதிரி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துல தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். அவரவர்கள் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த பொங்கு சனி பகவானை பார்க்கும் பொழுது தனதானியங்களை கொடுக்கிறார். குபேரனால கொடுக்கக்கூடிய சம்பத்து, நிரந்தரமா 7 தலைமுறைக்கு நீடிக்கக்கூடிய செல்வங்கள் புகழத்தரார். ஆயுஷ்காரகன், ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பாதுகாக்கிறார். அதனால எல்லாரும் எல்லா நாளும் தரிசனம் பண்ணலாம். இருந்தாலும் அவங்க ஜென்ம நட்சத்திரத்தில் தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம்.